This video sponsored by SBI Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் இதற்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எஸ்ஐ இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 26/9/2025 டு 16/10/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 24/10/2025 டு 26/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா November-December 2025 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டோன் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 35,400 முதல் 1,12,400 வரை கொடுக்குறாங்க. எஸ்ஐ எக்ஸிக்யூட்டிவ் மேல் ஃபீமேல் டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா 35,400 முதல் 1,12,400 வரை கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தோராயமான வேகன்சி பார்த்தீங்கன்னா 142 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஎன் சிஏபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2,861 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மேல் ஃபீமேலுக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் போஸ்ட் இன் பேச்சுலர் டிகிரி ஃபார் த அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி அப்ளை பண்ணணும். உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டணத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு நடைபெறும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் லிசனிங்கில் 50 கொஷின் 50 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மார்க்கு. ஓவரால் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஈச் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 200, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 200, டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கொஷின் இன் போத் பேப்பர் வில் பி அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப்னு சொல்லிக்கிறாங்க. கொஷின் வில் பி செட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இன் பார்ட் 1, 2, 3 ஆஃப் பேப்பர் 1. அதாவது பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டும் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.25 மார்க் ஃபார் ஈச் ராங் கொஷின் இன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கான நெகட்டிவ் மார்க் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 10 மார்க்கும், என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 6 மார்க்கும், என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 4 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் பர்சனுக்கும் இது மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். அதே மாதிரி சிலபஸ் வந்து கீழே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.